வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி டீப் கிளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. நாங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே டீப் கிளீனிங், கிச்சன் ஃபஸ்ட்டு டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனோட ஜாமானை தான் இப்போ ஹாலில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேங்க. இந்த கபோர்டு 2 கபோர்டும் வந்து ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி நிறைய இருந்தது. அதனால் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேங்க. ஹிட் போட்டு ஃபுல்லாகவே அதை ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து இதில் வைக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ காக்ரோச்சோட டஸ்ட்டு இதெல்லாமே நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் ஸ்லாப்பில் இருக்க சம்பளம்லாம் நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கேன். இதில் இருக்க இதெல்லாம் பேப்பரில் பிளேட்டில் அந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சம்படம் ஃபுல்லாக எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணுங்க. நீங்களாம் தீபாவளி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய ஒர்க்கு தாங்க இது. இப்போ வாஷிங் பார்த்திங்கன்னா சம்படம் எல்லாமே வெள்ளி பாத்திரம், பித்தளை, அது எல்லாமே இந்த பூஜை ஜாமான்லாம் இருந்துச்சு, அதுவும் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அதில் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். பால்கனிலெலாம் காய வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் எல்லாமே எனக்கு ஒரு அக்கா தான் ஹெல்ப்பர் வந்துட்டு அவங்க வாஷ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி இது நைட் எடுத்த வீடியோங்க. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ண பாத்திரம்லாம் வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு டவல் வச்சு அதுக்கப்புறம் அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி சம்படம் போட்டு வச்சோம். இன்னும் பாதி சம்படம் அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே இந்த ஸ்ப்ரேலாம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே அந்த அக்கா தான் வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக எல்லாம் கூட்டி பெருக்கிட்டு நல்லா அதில் மாப்பு பண்ணி விட்டாங்க. லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா மாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹிட்லாம் அது ஸ்ப்ரேலாம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனால் மருந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லிக்விட் போட்டு நல்லாவே அதை மாப் பண்ணி எடுத்துட்டாங்க. இனி இந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணதெல்லாம் அதில் அடுக்கி வைக்கணுங்க. இது வெஜிடபிள் ட்ரேவும் ஃபுல்லாக எல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ணலான்ட்டு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு. இதுவும் வாஷ் பண்ண போட்டிருக்கேன். இதெல்லாம் நானே பண்ணிட்டேன். ஹாலில் தான் ஃபுல்லாக எடுத்து எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் க்ரோசரி ஐட்டம்ஸு பாதி சம்பளம்லாம் இன்னும் இன்றைக்கி தான் வாஷ் பண்ணோம். அதெல்லாமே காஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். தீபாவளினாவே நம்மளுக்கு க்ளீனிங் தான் இல்லைங்களா. தீபாவளி, பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல் டைமாவது நம்ம வீடு வந்து கொஞ்சம் ரொம்பவே டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்ரூம் க்ளீனிங்